அழகாக ஆல்ரெடி பார்த்த அனிமியோட எபிசோட் 8 எந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க, அப்படா கதை ரொம்ப முழுசா புரியும். போன எபிசோட நம்ம ஹீரோக்கும் ஜாங்குக்கும் தான் சண்டை நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆலேந்திர இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஓவரா பசங்க நீ பார்க்க போற எபிசோடுக்கு போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஜவுண்ட் அலினாக்குள்ள போறா, எல்லாரும் அவனை பார்த்து உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஏச்சான் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுறான், இந்த சேலஞ்சுக்கு நான் அவனு தூண்டவே இல்லை, ஆனா நீ தான் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணணும்னு சொன்னேன். அப்புறம் அவன் சாப்பிடறதுக்கு ரெடியா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்றான். நம்ம ஹீரோ அவன் அரேனாக்குள்ள வந்துட்டான் அப்படின்னு சொல்றான். அப்புறம் இன்னொருத்த வந்து சொல்றான், உன்னை பத்தி நீ என்ன நினைக்கிற, நீ என்ன ஜவு கிட்ட பேச மாத்தியா அப்படின்னு கேக்குறான். அப்புறம் பக்கத்துல இருக்க சொல்றான், எல்லாரும் கீழே இருங்க, ஜவுக்கு லிங்க்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்றான். ஜவு சொல்றான், ஏச்சன் என்ன சேலஞ்ச் பண்ணிருக்கான், எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபைட்டா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ டக்குன்னு அவன் அடிக்க வரான், இவன் வந்து டக்குன்னு பின்னாடி போயிடுறான். அப்புறம் கொஞ்ச நேரம் நின்று ஜவா சொல்றான், எங்க அரணா ரூல்ஸ் நாங்க எப்பயுமே மீறவே மாட்டோம் அப்படின்னு சொல்றான். அப்புறம் நம்ம ஜவோவை பார்த்து பக்கத்துல இருக்க பொண்ணுங்களா, ஜவோ ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்காரு, அவர் ரொம்ப அமேசிங் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஜவோ வந்து ரொம்ப அவசரப்படாத, இந்த ஏன்ஷியன்ட் டைம்ல எல்லா ஃபைட்டுக்கும் ஒரு ரிவார்டு வைப்பாங்க, ஆனா அந்த ரிவார்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான், இது ஒரு சின்ன கேம்பிளிங் மாதிரி தான் அப்படின்னு சொல்றான். அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க, இந்த அரேனால இந்த ஃபைட்டிங் பார்ட்டிஸ் வந்து பெட் வச்சுக்கலாம், யார் ஜெயிக்கிறாங்க அவங்க என்ன கேட்கறாங்களோ அது கொடுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன ஸ்பெஷல் ஸ்டோனு, ஓலி ஜூஸ், இன்னும் அதிகமாலாம் இருக்கு, இதெல்லாம் ஆப்போனன்ட் பார்ட்டி தான் கொடுப்பாங்க. இந்த பெட்ல வேணும்னா ரெண்டு பார்ட்டியும் அக்செப்ட் பண்ணா இது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவோ நீ என்ன பெட் வச்சுக்கணுமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஜவோ சொல்றா, யார் இந்த மேட்ச் தோக்குறாங்களோ அந்த வின்னருக்கு லைஃப் லாங் சர்வெண்டாவே இருக்கணும் அப்படின்னு சொல்றான். இது எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறான் நம்ம ஹீரோ பார்த்து. அதுக்கு நம்ம ஹீரோ யோசிக்கிறான், லைஃப் லாங் சர்வெண்டா, லைஃப் லாங் சர்வெண்ட்டுக்கு லைஃப் லாங் ஸ்லேவுக்கு எந்த வித்தியாசமும் இல்ல, இப்ப நான் கொஞ்சம் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், ஜவோ இந்த கேமை நீ விளையாண்டே ஆகணுமா அப்படின்னு கேக்குறான் நம்ம ஹீரோ. அதுக்கு ஜவோ, ஓ என்னாச்சு உன் மண்டல என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் வேற மாத்தி நம்ம உயிரை நம்ம பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஜவோ, உனக்குள்ள ஏதாச்சும் கேக்குடா. அதுக்கு நம்ம ஹீரோவும், என்ன உனக்கு என்ன வெள்ளை சிக்கன் வேணுமா அப்படின்னு கேக்குறான். என்னது வெளியில சிக்கனா அப்படின்னு பயங்கரமா சிரிக்கிறான். சரி பாத்துக்கலாம்டா அப்படின்னு அவன் சொல்றான். அவன் அடிச்சுக்கினே பேசுறான், நீ செத்தே ஆகணுமா, சரி நான் ஏதாச்சும் உன்னை கொலை பண்ணிட்டேன்னா என்ன பிளேம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ, நீ ரொம்பவே தைரியமா இருக்கேன் நான் நினைச்சிட அப்படின்னு சொல்றான். என்ன உன்னால புடிச்ச வைக்க முடியாது, ஒருவேளை நீ அப்படி பண்ணிட்டனா அதுக்கு நீ விலை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எப்ப இவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து நல்லா ஷாக் ஆறாங்க. இன்னொருத்த பேச ஆரம்பிக்கிறான், அவன் வெறும் ஃபர்ஸ்ட் கிரேட்ல இருக்கான், ஜவோட அட்டாக் ரெசிஸ்ட் பண்றானு அப்படின்னு பார்த்து ஷாக் ஆறாங்க. நம்ம ஹீரோட சோட அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோட சோட தூரமா போயிடுது. அப்புறம் நம்ம ஹீரோ நோக்கி நிறைய பர்பிளுக்காக அட்டாக் எல்லாம் போகுது. நம்ம ஹீரோவும் பயங்கரமா ஷாக் ஆயிடுதான். அப்புறம் ஜவோ சொல்றான், என்ன ஆச்சு, என் கூட நீ சண்டை போட மாட்டியா அப்படின்னு கேக்குறான். அப்புறம் டக்குன்னு நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் டக்குன்னு அதை புரிஞ்சுக்கிட்டான். அதனால நம்ம ஹீரோ ஒரு ஸ்கில் யூஸ் பண்றான். அந்த ஸ்கில்லோட நேம் வந்து பீஸ்ட் என்கேஜிங் ஸ்கில், மங்கி மேனிபுலேஷன். ஜவோ வந்து தேடுறான், எங்க போயிட்டான் டக்குன்னு அப்படின்னு நினைக்கிறான். அவ்வளவு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ மூவ் ஆயிருக்கான். உன்னை நான் அழிச்சே தீருவேண்டா அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை அடிக்கிறான். ஜவோ வந்து ஹீரோ தன்னால எங்க போனா நம்ம ஜவோ பார்க்கல, ஜவோ மூஞ்சில எத்திடுற நம்ம ஹீரோ. அதோட ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சிச்சு. செகண்ட் சாப்டர்ல நம்ம ஹீரோ ஜவோ அடிச்சனால எல்லாரும் ஷாக் ஆறாங்க, இவன் எப்படி அதை பண்ணான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கடுத்து ஜவோ சொல்றான், ஏச்சன் நீ கண்டிப்பா செத்தே தீருவடா, அதுவும் என் கையில தான்டா அப்படின்னு சொல்றான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ, நீ ரொம்ப நிறைய மிஸ்டேக் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அட்டாக் யூஸ் பண்றான், டைலர் அட்டாக்னு. நம்ம ஹீரோ டக்குன்னு முன்னாடி வந்து அவன் அடிக்கிறான். ஜவோ வந்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டான், எப்படி அவன் ஃபாஸ்டா வந்தான்னு. அடிச்ச அடியில அவன் பறந்தே போயிட்டான். அவ்வளவு ஃபாஸ்டா நம்ம ஹீரோ அடிச்சிருக்கான் அவனை. இதை பார்த்தா எல்லாரும் ஷாக் ஆறாங்க, என்ன ஸ்கில் அது, இது என்ன மார்ஷல் ஆர்ட் ஸ்கில் இது. ஆனா ஏச்சன் வந்து ரொம்பவே சிம்பிளஸ்டான ஸ்கில் தான் யூஸ் பண்றான், இந்த சிம்பிளான ஸ்கில் போதுமா ஜவோல அங்க டிஃபீட் பண்றதுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாரும். ஜவோவும் அடிச்சாலும் ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருக்கான். ஜவோ அட்டாக் யூஸ் பண்றா, உல்ஃப் பஞ்ச் ரோர்னு பார்த்தா எதுமோ உல்ஃப் மாதிரி வந்து அடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இதை பார்த்தா எல்லாரும் ஷாக் ஆனாங்க பயங்கரமா. மைண்ட் டியாங் ஹெட் வந்து ஆக்சுவலா இந்த ஸ்கில்ல சொல்லி கொடுத்துருந்தாரு ஜவோக்கு அப்படின்னு பார்த்து ஷாக் ஆறாங்க. நம்ம ஹீரோ எப்பயுமே யூஸ் பண்ற அட்டாக் அந்த தண்டர் பாம்லாம் இந்த தடவை யூஸ் பண்றான். அந்த அட்டாக் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. இது எப்படி பாசிபிள், இந்த உல்ஃப் பஞ்ச் வந்து ரொம்பவே ரேரான ஸ்கில் ஆச்சு, இந்த ஸ்கில் ஆச்சா ஜாவ்லாங் வந்து அவுட்டர் இளம் ஸ்டூடெண்டே நிறைய தடவை டிஃபீட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஸ்கில் அது. ஆனா இப்ப அவன் ஃபர்ஸ்ட் கிரேட் கிட்டே தோர்த்துட்டான், இதை அவன் கஷ்டப்பட்டு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏச்சு உண்மையாவே ஃபர்ஸ்ட் கிரேட் ஆனா அப்படின்னு எல்லாம் ஷாக் ஆறாங்க. இன்னொரு வந்து அவன் உண்மையா சைக்கோ அப்படின்னு சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோ குதிச்சு அவனை அட்டாக் பண்ற அந்த டியாங்கி ஸ்குவாட வச்சு, இந்த கேம் இந்த இடத்துல முடிஞ்சிச்சுடா அப்படின்னு அட்டாக் பண்றான் நம்ம ஹீரோ. அவனும் ஆனா அந்த ஸ்வாட வச்சு டாச் பண்றான், எப்படியும் ஆனா ஜஸ்ட் மிஸ்ல டாச் பண்றான் அவனும். ஆனா சின்ன ஸ்வாட் ஆச்சு, டக்குன்னு உடஞ்சிச்சு அந்த ஸ்வாடு. இதை பார்த்தா அவனுக்கு பயங்கரமான ஷாக் வேற. இவனுக்கு மட்டும் ஷாக் இல்ல, எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கு தான். ஜவோ வந்து 5th கிரேட் லெவல்ல இருக்கிறவன், அவனே ஒரு இன்டர்ன் வந்து முட்டி போட வச்சிட்டானே,
அந்த இன்டர்ன் வெறும் லெவல் 1ல தான் இருக்கான் அப்படின்னு நல்லா ஷாக் ஆறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ ஸ்வாட வச்சுட்டு நீ தோத்துட்டடா அப்படின்னு சொல்றான். ஜாவும் சொல்றான் இதனால நம்பவே முடியல அப்படின்னு சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோ சொல்றான் இதுதான் அந்த நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன் லைஃப் நான் முடிச்சு வைக்க போறேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஸ்வாட அடிக்க வர நம்ம ஹீரோ. அப்புறம் எல்லாம் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க ஒருத்த வந்து உண்மையாவே கொலை பண்ணான்னு நினைக்கிறான். இன்னொருத்த நினைக்கிறான் ஜவோலாங் வந்து ஒரு அப்ரெண்டிஸ் மவுண்ட் யாங் செட்லயே ஒருவேளை மவுண்ட் யாங் செட்ல இருந்து யாராச்சும் ஏசனை கொலை பண்ண பட்டா அவன் கருணையை காமிக்காம ஜவோ கொலை பண்ணிடுவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாம் பக்கத்துல இருக்கவங்க பேசிக்கிறாங்க நான் இந்த மவுண்ட் யாங்ல ஒரு ஸ்டூடெண்ட் நீ என்ன கொலை பண்ணவே முடியாது உன்னால முடியுமா அப்படின்னு தைரியமா சொல்றான். பெட்டோ லக்கோ வெறும் ஜோக்கு தான் அதெல்லாம் அப்படின்னு அவன் சொல்றான். நான் தோத்துட்டேன் ஆனா நான் எதையும் பே பண்ண வேணாம் ஏன்னா என்கிட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க அதெல்லாம் இதை பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறான். பக்கத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஒருவேளை நீ ஜாவோ கொண்டனா ஒரு மாஸ்டர் வந்து உனக்கு கொள்ள வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம இரவும் அவனுக்கும் எனக்கு பெட் இருந்தது அதுல அவன் தோத்துனால நான் கொல்றேன் அவனை அப்படின்னு சொல்றான். அதுக்கு இன்னொரு பொண்ணு வரா இவ்வளவு ஷார்ட்டா ஷூன்னு கூப்பிடலாம் சரி இது ஜஸ்ட் லிட்டில் ஃபைட்றான் ரொம்ப புஷ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்றா. மேம் இதை நான் சொல்லல இங்க யார் தோத்தாலும் அவன் தான் சொன்னான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்காக சொல்றான் உனக்கு என்ன கொல்லுறோம் அவ்வளோ ஆசையா உனக்கு நான் நினைச்சேன் நீ ஒரு நல்ல கல்டிவேட்டா இருப்ப அப்படின்னு சொல்றா. அவ நம்ம இரவும் பழசோட யோசிச்சு பாக்குறான் நல்ல ட்ரிப்பா இருக்கட்டும் அப்படின்னு அவன் சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறான். உனக்கு வேணா அவனை போக சொல்லிக்கோ அப்படின்னு அவன் நம்ம ஹீரோ சொல்றான். அவளை பார்த்து அவன் சொல்றான் நான் என்ன சொல்றேன்னா அவன் நல்ல வழிக்கு தான் எடுத்துட்டு வர சொல்றேன். அதுக்கு நம்ம ஹீரோ உனக்கு ஃபேமிலி இருக்கா அப்படின்னு கேட்குறான். அதுக்கட்டா சொல்றான் என்ன உன் குடும்பத்தை தூக்கில் ஒண்ணுமா நைட்டு ஃபுல்லா தொங்க ஒண்ணும் அப்படின்னு சொல்றான். நீ என்ன சாவடிக்கு சொல்லிடுவியா அவங்கிட்ட அப்படின்னு எனக்கு சொல்றான். அதோட இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. இது வந்து ஜவோ சொல்றானா இல்ல நம்ம ஹீரோ சொல்றானான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜவோ தான் சொல்ற மாதிரி எனக்கு தெரியாத மாதிரி இருக்கு. எதா இருந்தாலும் நெக்ஸ்ட் எபிசோடா பார்க்க முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை எஸ் பை பை.